தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு வந்து 2 நாள் இருந்துட்டு போலான்னு பார்த்தா 2 நாளா சரியான மழை, வெளியிலே வர முடியல. ஒரு வழியா அந்த மழையும் நின்றுச்சு. சரி வெளியில வந்து இந்த செடியெல்லாம் பார்ப்போம்னு பார்த்தா எல்லா செடியும் பச்சை பச்சைன்னு சூப்பரா வளர்ந்துருந்தது. சரி ஒரு பூ பூத்திருக்கான்னு போய் தேடி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. சரி ரிட்டன் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா கீழே பார்த்தா காளானு. அம்மாட்ட கேட்டேன், அம்மா பறிக்கட்டா அப்படின்னு கேட்டதுக்கு ஆல்ரெடி பறிச்சு வச்சிருக்கேன்னாங்க. சரி அதை போய் பார்ப்போம்னு பார்த்தா ஒரு காளானே இவ்வளோ பெருசா இருந்தது. ஆனா இவ்வளோ பெருசா இருக்கும் நான் எதிர்பார்க்கல. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த காளானை சமைக்க போறேன். எங்க அம்மா சொல்லி தருவாங்க, அதுபடி சமைக்கிறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ காளானை நல்லா பீஸா எடுத்துக்கோங்க. அப்பதான் கிளீன் பண்ண நமக்கு ஈஸியா இருக்கும். காளானுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா செதிலா இருக்கும். அதை கத்தியால நான் ரிமூவ் பண்ணிட்டேன் தெரியாம. பாதி காளான் வேஸ்டா போயிடுச்சு. எங்க அம்மா சரியான திட்டு. என்ன சொன்னாங்கன்னா, கையால கட்டை வர நொங்க எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி வந்துட்டு அதை சொரண்டுனாலே வந்துடும், நீ எதுக்கு கத்தியை வச்சு இவ்வளோ வேஸ்ட் ஆக்குற அப்படின்னாங்க. கடைசியில கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் எடுத்து முடிச்சிருங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோன்னே மேலாப்ல பாருங்க கொஞ்சம் அழுக்கு மாதிரி இருக்கா. அம்மா சொன்னாங்க மஞ்சத்தூள் போட்டு கழுவுனாலே சரியாயிடும், நீ அது எதுக்கு சொரண்டன்னு கேட்டாங்க. எனக்கு அதுல பிடித்தம் இல்லை, அதனால நான் மேலாப்ல சொரண்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ கிளீன் பண்ண காளானை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காளானோட தண்டு இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் நார் இல்லாம இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்க. இல்லையா நார் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. காளானா நறுக்கி முடிச்சதும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வதக்கிட்டோம்னா ரொம்ப கம்மியா போயிடும். 2 உருளைக்கிழங்க பொடிசா நறுக்கி எடுத்துக்கோங்க. மண்டையில உள்ள கொண்டையே மறந்தது மாதிரி வீடியோவை ஆன் பண்ணவே மறந்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்துல மஞ்சத்தூளை போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க 2 வாட்டி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் எதுவுமே ஊத்தாம காளான் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்குங்க. தண்ணி எல்லாம் வெளியில வரும்போது அதை வடிகட்டி எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு கடாயில 1 ஸ்பூன் மல்லி விதை, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 4 வரமிளகாய், 10 முந்திரி எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 10 பல் பூண்டு, சின்னமாக நறுக்கிய இஞ்சி, 1 கைப்பிடி பொடிசா நறுக்கிய தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கசா லைட்டாக போட்டுக்கோங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா கருகிடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுன எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மைய அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட மசாலா ரெடி. இப்போ காளான் குருமா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் 5 வரமிளகா போட்டிருக்கேன், நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். பொடிசா நறுக்குன 2 பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே 2 தக்காளி பொடிசா நறுக்கி இருந்ததை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் காளான், சின்னமாக நறுக்கிய உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள், அரைவேக்காடாக வெந்திருக்கும். அப்போ நம்ம அரைச்ச மசாலாவை எடுத்து அதில் போட்டுக்கலாம். பாதி மசாலா மிக்ஸி ஜார்லேயே ஒட்டியிருக்கோம். எப்போதுமே அதை வேஸ்ட்டு பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஊற்றிக்கலாம். மசாலா நல்லா வெந்ததும் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு கைவிடாமல் 10 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட காளான் குருமா. இதுக்கு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் சாதமும் வச்சு சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் எல்லாரும் இதை சமைச்சு சாப்பிட்ருக்காங்க, ஆனால் நான் மட்டும் சாப்பிட்டதில்லை. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா நான் ஹாஸ்டல்லே படித்ததுனால ஹாஸ்டல் சாப்பாடு மட்டும் தான் நான் சாப்பிட்ருக்கேன். எப்பயாச்சும் தான் வீட்டுக்கு வருவேன். அப்போது இந்த காளான் நான் பார்த்தது கூட இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி காளானை பார்த்துருக்கீங்களா? சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை யாரும் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே இது இவ்வளோதான் சைஸா இல்லை இதை விட பெரிய சைஸ் இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.